நமது ஜெபம் டிவியில் தெய்வீக சத்தம். If he wants to do something, he will do it just in a fraction of a second. நான் எப்போ என் பிரசங்கத்துல சொல்லுவேன், தேவன் அற்புதம் செய்வதற்கு ஒரு வருடம் ஆகாது, ஒரு மாதம் ஆகாது, அப்படின்றதுக்குள்ள அற்புதம் நடந்துரும். El Shaddai Ministries presents Divine Voice every Friday at 7:30 p.m. Don't miss it. Jabam TV. மீண்டுமாய் தேவனுடைய சமூகத்திலே நாம் கடந்து வருவதற்கு ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். நாட்கள் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. The days are running very fast and we have almost come to the end of this year. The 2024 உடைய வருடத்தின் கடைசி நாட்களிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நல்ல கவனிக்க வேண்டும். தேவன் நினைக்கிறதை கர்த்தர் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். Whatever the Lord has decided, whatever the Lord has decided for you, for your family, for your children, in your resources, in whatever, எதிலெல்லாம் கர்த்தர் இந்த காரியத்தை செய்வேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ணாரோ அந்த காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். இந்த நல்ல மாலவழியிலே ஆண்டவர் ஏதோ ஒரு வார்த்தையை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஆண்டவர் திரளான ஜனக்கூட்டத்திற்கும் கர்த்தர் பேசினார். தேவன் ஒரு ஆலயத்திலே போய் அங்கிருந்த ஆலயத்தில் இருக்கிறவர்களோடு கூடவும் கர்த்தர் பேசினார். ஆண்டவர் 12 சீஷர்களோடும் பேசினார். ஆண்டவர் பேதுரு, யோவான், யாக்கோபு 3 சீஷர்கள் தன்னுடைய இருதயத்திற்கு நெருங்கியமானவர்களோடு கூடவும் பேசினார். பேதுரு என்கிற சபைக்கு மூளைக்கல்லாய் நீதான் கல்லாய் இருப்பாய் என்கிற ஒரே பேதுருவோடு கூடவும் கர்த்தர் சம்பாஷித்தார். That means what I want to say is God can speak to one single person. He can speak to 2 people. He can speak to 12 people. He can speak to 70 people. He can speak to 120 people. He can speak to 3,000 people. He can speak to 5,000 people. He can speak to 5 million people. Come on, say hallelujah. God can speak to anybody. So when we come to church, it is not that we need to, we should not say, few people, this and that. No. God can speak to anyone. Come on, say hallelujah. So this evening, the Lord is reminding us again, move forward. Come on, say amen. Come on, say hallelujah. There is a season, there's a time, these are the times that we need to move forward and stop looking back. Come on, say hallelujah. So today I want to just talk about I want to just give you 3 points. 3 காரணங்களை 3 காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். It's time to move forward by being the light and having the light in you. Come on, say amen. நாம் தேவனுடைய வெளிச்சம், கர்த்தருடைய ஒளி நம்மேல் உதிக்கிறபடினாலே கர்த்தர் நம்மை தன்னுடைய வெளிச்சத்திலே ஒளி காட்டி, வெளிச்சத்தை காட்டி கர்த்தர் நம்மை நடத்துவார். நல்ல கவனிக்க வேண்டும். When you move forward, you need the light. Come on, say amen. And the true light is our Lord Jesus Christ. இருளிலே நீ move forward பண்ண முடியாது. You can't move forward when it's dark. இப்ப எல்லாமே இங்க இருட்ட கிடக்குதுன்னு வெச்சுக்கங்களேன். எங்கயாவது சேரை இடிச்சிக்கிட்டு தான் மூவ் பண்ணணும். டங்கு இடிச்சிட்டே வரணும். ஆனா லைட் இருந்தா தான் கரெக்ட்டா நம்ம வந்து சேர முடியும். சொல்லுங்க ஹalleluya. Let me tell you, my dear friend, today the Lord is telling me to tell you, let the Lord be your light and the light of God will show you the way that you need to move forward. Come on, say amen. எந்த காரணத்தையும் கொண்டு என்ன செய்யாதீங்க, பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க. சொல்லுங்க hallelujah. The very first thing, let me tell you, move forward in faith. Come on, say amen. Come on, say hallelujah. எதிலே மூவ் பண்ணுங்க? Move forward in faith. விசுவாசத்திலே நீங்க நல்ல move forward பண்ணுங்க. சொல்லுங்க, கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். Amen. எவ்வளவு பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? Do you believe that? Come on, say amen. Nothing is impossible with our God. Amen. If he wants to do something, he will do it just in a fraction of a second. நான் எப்போ என் பிரசங்கத்துல சொல்லுவேன், தேவன் அற்புதம் செய்வதற்கு ஒரு வருடம் ஆகாது, ஒரு மாதம் ஆகாது, அப்படின்றதுக்குள்ள அற்புதம் நடந்துரும். சொல்லுங்க hallelujah. Do you believe that? Come on, say hallelujah. It will not take 3 months, 6 months, 1 year, 10 years. அப்படி செய்வதற்குள்ள அற்புதம் நடந்துரும். எவ்வளவு பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? சொல்லுங்க hallelujah. Yes, we have seen that. We have experienced that miracles. So the very first thing is that we need to understand, don't look behind. எதையும் பின்னால திரும்பி பார்க்காம
நீங்க by faithல நீங்க விசுவாசத்துல முன் கடந்து செல்லுங்க. சொல்லுங்க ஆமென். விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் என்ன செய்வான்? பிழைப்பான். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். கடகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலை பேர்ந்து போகும் என்று சொன்னால் அது பேர்ந்து போகும். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். நல்ல கவனிக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசிக்கிறவன் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. We are going to read one verse, Philippians chapter 3 verse 13. சீக்கிரமா. சகோதரரே அதை பிடித்துக்கொண்டேன் என்று சொல்லி நான் எண்ணுவதில்லை. நான் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து. சொல்லுங்க ஹல்லேலூயா. இதான் prophetic word இன்னைக்கு. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் பிடித்துக்கொண்டேன், பெற்றுக்கொண்டேன், அடைந்து கொண்டேன் என்று சொல்லி நான் நினைக்காம ஒன்று நான் செய்கிறேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. பின்னானவைகளை நான் என்ன செய்கிறேன்? மறந்து. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க பின்னானவைகளை நான் மறக்கிறேன். பின்னானவைகள் பின்னாடியே போகட்டும். சொல்லுங்க ஆமென். பின்னாடியே மறக்கணும், அப்பதான் முன்னாடி போக முடியும். கர்ணவதி சொல்லுங்க ஆமென். நல்ல கவனிக்க வேண்டும். We need to forget our past. Come on, say amen. Don't be on talking about your failure. Come on, say amen. சொல்லுங்க ஹல்லேலூயா. உங்க ஃபெயிலியரை குறித்து பேசிக்கிட்டே இருக்காது. போன வருஷத்துல நீ எக்ஸாம் சரியா செய்யவே இல்லம்மா, ஏன் போன வருஷத்தை பத்தி ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? முன்னானவைகளை நாடி போய் கொண்டிருக்கிறோம். நீ என்ன சொல்லணும்? இந்த வரப்போகிற ஆண்டிலே நல்ல படித்து நல்ல மார்க்குகளை வாங்கம்மா. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். ஏன் ஃபெயிலியர் பேசிக்கிட்டு இருக்க? Why are you talking about failure? Why are you talking about the loss? Why are you talking about somebody cheated you? Why are you talking about what left you? Come on, say amen. Come on, say hallelujah. Forget it. It is gone. It is gone. It is not going to come back again. But we need to forget what is behind us. Come on, say amen. சொல்லுங்க hallelujah. And என்ன செய்ய வேண்டும்? முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நோக்கி தொடர்கிறேன். கர்லவதி சொல்லுங்க hallelujah. I press on towards the goal to win the prize for which God has called me. Come on, say amen. I forget the past. Amen. Philippians chapter 3 verse 13 and 14 talks about, in 13 we read, we need to forget the past. Come on, say amen. Come on, hallelujah. நீங்க நம் பின்னானவைகளை மறந்து 14வது வசனத்துல I press on towards the goal to win the prize for which the God has called me. Amen. Come on, say amen. Words in Christ Jesus. Come on. இந்த நாளிலிருந்து கர்த்தர் எனக்காய் வைத்திருக்கிற அந்த பந்தய பொருளை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக நான் ஓடுகிறேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒன்னு நல்ல தெரியுமா உங்களுக்கு? நீங்க இதுவரைக்கும் உழைத்த உழைப்புக்கு வேண்டிய பலன் வரப்போகிறது. நல்ல கவனிங்க. இதுவரைக்கும் நீங்க பிரயாசப்பட்ட பிரயாசங்களுக்கு வேண்டிய பலன் என் கர்த்தர் சீக்கிரத்தில் தேவன் கொண்டு வர போகிறார். See, until now, whatever that you worked, whatever that you strived, struggled, to spend your time, you were so, stressed sometimes. You could not make it. You were not well, but still you worked, and the Lord is going to grant all that you need. The blessings are going to come in the future. Come on, say hallelujah. In Isaiah chapter 43, சீக்கிரமா வாசிக்கலாம். In Isaiah chapter 43 verse 18, ஏசியா தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் 43:18 வாசிங்க. என்ன சொல்லுகிறது? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். பூர்வமானவைகளை என்ன செய்ய வேண்டாம்? சொல்லுங்க hallelujah. This is a prophetic word. Isaiah, the book of Isaiah is a prophetic book. Again, it says, forget the former things. Come on, say amen. Amen. Come on, say hallelujah. There's another 25 days to complete this year 2024. And we are going to go into 2025. Happy New Year, Happy New Year, Happy New Year. வெறும் SMS பறக்கும், வாட்ஸ்அப்ல பறக்கும், போன்ல பறக்கும். எல்லாரும் கட்டி பிடிச்சி ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஹாப்பியா இருக்கணுமே. ஹாப்பியே இல்ல, எங்க ஹாப்பி நியூ இயர்? சொல்லுங்க ஹல்லேலூயா. கடந்ததை மறந்து புதிய காரியங்களை கர்த்தர் நம் வாழ்க்கையில ஆரம்பிக்க போகிறார். Hallelujah. Forget the former things. Do not dwell on the past. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க I will not dwell on the past. I will not dwell on the past. On the failures. Whatever that I went through, it is gone, it's gone. Come on, say amen. What has left, it has left. Come on, say amen. I lost it, it's okay. Come on, say amen.
சொல்லுங்க hallelujah. I lost it but I know God is going to give it to me back again. எனக்கு மீண்டும் கர்த்தர் எனக்கு கொடுக்க போகிறார். ஹalleluya சொல்லுங்க hallelujah. தொலைக்காட்சியிலே டெலிவிஷனிலே பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, இதோ இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது, பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், கடந்ததை விடு, மறந்து போட்டு கர்த்தருக்கு முன் செய்கிறதை நீ நினைத்து நீ டிராவல் பண்ணு. அந்த உனக்கு டிராவலிங், அந்த வாழ்க்கை, அந்த பயணம் உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஹalleluya சொல்லுங்க ஆமென். இன்னொரு வசனத்தை வேகமா வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 5:17. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் என்ன செய்தது? ஒளிந்து போனது, எல்லாம் புதிதாயின. எல்லாமே கர்த்தர் எப்படி மாற்றுகிறார்? புதிதாய் சொல்லுங்க ஹalleluya. சோ நான் பேசிக் கொண்டிருக்கிற என்னுடைய டாபிக் என்னன்னா, இன்னைக்கு நீங்க நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், move forward, don't look behind. நல்ல கவனிக்க வேண்டியது very first point, move forward in faith. Come on, say amen. And John chapter 5 verse 8 ல வாசிங்க வேகமா. இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, இனி எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். சொல்லுங்க ஹalleluya. உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ மூவ் ஃபார்வர்ட் பண்ணு வாழ்க்கையில. அப்படி சொல்லலாமா அர்த்தம்? சொல்லுங்க ஆமென். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ என்ன செய்ய வாழ்க்கையில? மூவ் ஃபார்வர்ட் பண்ணு. சும்மா ஏன் இப்படியே படுத்து கிடக்குற? இப்படியே ஏன் விழுந்து கிடக்குற? நான் தான் உன்னை எழுப்பிட்டேனே. கர்ணவதி சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹalleluya. ஆண்டவர் நம்ம எழுப்பினா நம்ம ஓடணும். கர்ணவதி சொல்லுங்க ஆமென். ஏன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹalleluya. கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆமென். புறஜாதி தான் பல கேள்விகளை கேட்டுக்கொண்டு உட்கார்ந்து கொண்டிருப்பான். ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகப்பட்ட நம் படுக்கையை எடுத்துக்கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? So we have to walk in faith, move forward in faith. One more verse, Job chapter 17 verse 9. வாசிங்க சீக்கிரமா. நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான், நீதிமான் தன்னுடைய வழியை உறுதியாய் பிடிப்பான். சுத்தமான கைகள் உள்ளவனோ மேன்மேலும் பலத்து போவான். கலவன் சொல்லுங்க ஆமென். சுத்தமான கை உள்ளவன் என்ன செய்வானா? மேன்மேலும் என்ன செய்வான்? வளர்ந்து போவான். கலவன் சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க hallelujah. Beautiful verse, Job chapter 17 verse 9. Nevertheless the righteous will hold on to their ways, and those who with clean hands, சொல்லுங்க ஆமென். clean hands, சுத்தமுள்ள கரங்கள், அவன் மேலும் மேலும் என்ன செய்வான்? வளர்ந்து போவான். grow stronger. இங்கிலீஷ்ல பாருங்க, he will grow stronger. Let me tell you something, my dear friend. இந்த மாதத்துல கர்த்தர் உன்னை இன்னும் ஸ்ட்ராங்கரா கர்த்தர் பண்ணுவார். ஹalleluya. சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எதையும் செய்யும்படியாய் எனக்கு பலன் உண்டு. சொல்லுங்க ஹalleluya. நான் பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து. I will become more stronger. I am not a weak person. Come on, say amen. I will surely achieve my target. Come on, say amen. I will surely reach my goals. Hallelujah. சொல்லுங்க amen. சொல்லுங்க hallelujah. What is your goal? What is your target? உன் குடும்பத்துல, உன் பிள்ளைகளின் வாழ்க்கையில, இல்ல உன் பொருளாதாரத்துல, உன் வீட்டின் காரியத்துல என்ன உன்னுடைய டார்கெட்? என்ன உன்னுடைய கோல்? What is your goal? What is your target that you have not yet you have crossed over to that line yet? அந்த கோட்டை நீ இன்னும் தாண்டல. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு தாண்ட உதவி செய்வேன். ஹalleluya. சொல்லுங்க ஆமென். So moving forwardல என்னன்னா, move forward in faith. Second one, move forward despite of all hindrances. சொல்லுங்க ஆமென். Despite of all hindrances. சொல்லுங்க, தடைகள் வரும். ஐயா சொல்லுங்க ஐயா, தடைகள் வரும். சொல்லுங்க தடைகள் வரும். சொல்லுங்க, ஏதாவது நீங்க செய்ய போவீங்க, அப்பதான் ஒரு பூனை குறுக்க போகும். எங்க வீட்டுக்கிட்ட ஒரு பூனை படுத்து இருக்கும். ஏன் வெளியே வந்தோம் 10 வாட்டி குறுக்க போகுது. நான் இப்படி வரும்போது குறுக்க போகும், நான் இப்படி திரும்ப வரும்போது இப்படி குறுக்க போகும். அப்ப நான் என்ன பண்றேன்? வீட்லயே தூங்கவா? சொல்லுங்க ஆமென். இப்போ இந்தியால எப்படின்னா, பூனை ஐயோ குறுக்க போயிடுச்சா, வேற பாதையில போகும். அங்க ஒரு பூனை வேற எந்த பாதையில போவ? கடல் வழியா போய். சொல்லுங்க ஆமென். பூனை குறுக்க போனாலும் சரி, பாம்பே குறுக்க போனாலும் சரி, சொல்லுங்க ஆமென். மலை பாம்பே என்ன செய்தாலும் குறுக்க போனாலும், எருமாடுகள் எல்லாம் குறுக்க போனாலும், சொல்லுங்க ஆமென், நான் அவைகளை தாண்டி போவேன். ஹalleluya. நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். நல்ல சத்தமா சொல்லுங்க. ஹalleluya. சொல்லுங்க ஆமென். என்ன வந்தாலும், எது வந்தாலும் சரி, என்ன தடை பண்ண வந்தாலும், சொல்லுங்க ஆமென், நான் என்ன செய்ய மாட்டேன்? இவைகளுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். தடைகளை மேற்கொள்ள வேண்டும். சொல்லுங்க ஆமென். பாருங்க, நம்முடைய வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய முற்பிதாக்களுக்கு அவர்கள் ஒரு சில காரியங்களை செய்ய போவார்கள், தடைகள் வரும். ஆனா தடைகள் எல்லாம், எதிராளிகள் எல்லாம்
அவர்களுடைய அந்த எதிர்த்து வந்த கூட்டங்களுக்கு எல்லாம் அவர்கள் எதிராய் நின்று போராடினார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் விசுவாசத்திலே நீங்கள் பயணம் பண்ணுகிறது மாத்திரமல்ல, மூவ் ஃபார்வர்ட் பண்ணுகிறது மாத்திரமல்ல, despite of all kind of hindrances, still you need to understand that God is going in the front. Come on, say amen. ஆண்டவர் எனக்கு முன்பதாய் கடந்து செல்லுகிறார், ஆகினாலே நான் என்ன செய்ய மாட்டேன், பின்னோக்கி பார்க்கவே மாட்டேன். சொல்லுங்க ஹalleluya. Come on, say amen. முன்வைத்த காலை நீங்கள் பின் வைக்காதீர்கள். கல்லவ சொல்லுங்க ஆமென். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டிருக்கும்போது 3 பேர் வந்தார்கள். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒருவன் ஓடி வந்து அவன் என்ன சொன்னான், நானும் உம்மை என்ன செய்ய வேண்டும், பின்பற்ற வேண்டும். இயேசு பார்த்து என்ன சொன்னார், நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்துல பறக்கிற பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, ஆனால் மனுஷகுமாரனுக்கு என்ன இல்ல, தலை சாய்க்க இடம் இல்லை. இரண்டாவது ஒருத்தன் வந்தான், அவன் ஏதோ சொன்னான். கடைசியா ஒருத்தன் வந்தான், கடைசி ஒருத்தன் வந்து என்ன சொன்னானக்கா, ஆண்டவரே நான் உம்மை பின்பற்ற எனக்கு விருப்பம், ஆசை, ஆனால் என் வீட்டில் இருக்கிறவர்களுக்கு, என் மனைவி பிள்ளைகளுக்கு, என் அப்பா அம்மாவுக்கு நான் போயிட்டு என்ன சொல்லிட்டு வரேன், பாய் பாய் சொல்லிட்டு வரேன். ஆண்டவருக்கு அது கூட பிடிக்கல. ஏன்னா நான் கூப்பிடுறேன் உன்னை, நீ என்ன போயிட்டு உன் மனைவிக்கு பிள்ளைகளுக்கு அப்பா அம்மாவுக்கு நான் பாபாய் சொல்றேன், டாடா சொல்றேன், என்ன கதை சொல்றேன் நீ? ஆண்டவர் ஒரு மாதிரி தானே. ஆண்டவர் என்ன பாச கிறிஸ்தவரா, பாச கிறிஸ்தவனா மனம் இறங்கி அப்படியே சரிங்க சிஸ்டர், சரிங்க பிரதர், சொல்லுங்க ஆமென் சொல்லிட்டு என்ன டாடா பண்ற, என்ன நீ பாபா சொல்லிட்டு வரணும்ன்ற. அப்பதான் அந்த வசனம் சொன்னார்னு நினைக்கிறேன், கலப்பையின் மேல் கை வைத்தவன் திரும்பி என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது. பார்த்தால் அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்ன இல்ல, தகுதி உள்ளவன் அல்ல. அப்ப ஆண்டவர் பார்த்து சொல்லிட்டார் அவனை, இங்க வாப்பா தம்பி, இங்க வாங்க, இங்க வாங்க, நீ போயிட்டு டாட்டா சொல்லிட்டு வர, பாய் பாய் சொல்லிட்டு வர. ஆனா நல்லா புரிஞ்சுக்க, கலப்பையின் மேல ஒருத்தன் கைய வச்சுட்டா அவன் என்ன செய்யக்கூடாது, திரும்பி பார்க்க கூடாது. நல்ல பைக்கை ஓட்டிக்கிட்டே போறீங்கன்னு நினைச்சுக்கங்க, ஸ்டைலா அப்படியே உட்காந்துக்கிட்டு, அப்படின்னா என்ன ஆகும், லாரியில மோதும், உள்ள போயிரும். உங்க கண் எங்க இருக்கணும், முன்னாலதான் இருக்கும். சொல்லுங்க ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கிறார். ஆகையால் கலப்பையின் மேல் கை வைத்தவன் அவன் என்ன செய்யக்கூடாது, திரும்பி பார்க்க கூடாது. அவன் திரும்பி பார்த்தால், சொல்லுங்க ஆமென், அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு, வசனம் என்ன சொல்லுகிறது, தகுதி உள்ளவன், கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு, தேவனுக்கு, தேவனுடைய ராஜ்யத்திற்கு is not fit. He is not fit. So we need to understand something, my dear friend. We need to be fit for the kingdom of God. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்ல. ஆமென். ஒளே சொல்லுங்க ஹல்லேலூயா. And the third one I want to finish, move forward without any fear of anything. Come on, say amen. நீங்க முன்னாடி போகும் பொழுது எதை குறித்து நீங்க என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. கல்லவ சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தரின் பலனும் கர்த்தரின் கேடகமுமாய் இருக்கிறார். கர்த்தரே என் ஜீவனாய் இருக்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தரின் வலது பார்சத்திலே அவர் எனக்கு நிழலாய் இருக்கிறார். நான் பயப்பட மாட்டேன். நான் மூவ் ஃபார்வர்ட் பண்ணிக்கொண்டே இருப்பேன். I'll keep going. I know that God is with me. Oh, there is a fear in you, my dear friend. There's a fear in your family. There's a fear in your children's life. There's a fear about your future. There's a fear about your resources, finances. There's a fear what will happen to you even after marriage, or it might be something after you going to a new job, or illo pudiya velakku pogirீர்களோ, புதிய தொழில் ஆரம்பிக்கிறீர்களோ, you might start a new business, whatever it is. There is a fear. But the Lord is telling me to tell you, do not fear, because I am with you. Hallelujah. பயப்படாதே. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. சொல்லுங்க, He has not given us a spirit of fear, but He has given us a spirit of love and strong mind. தெளிந்த புத்தியையும் நமக்கு பலமும் தெளிந்த புத்தியின் ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். சொல்லுங்க ஹல்லேலூயா. He has given us that strength and that we can overcome every fear. உங்க வாழ்க்கையில நல்லா கவனிக்க வேண்டும், ஒரு சில காரியங்களை செய்யணும்னு நினைப்பீங்க. சொல்லுங்க ஆமென். ஆமென். ஆனா பயப்படாதீங்க, கர்த்தர் தேவைகளை சந்திப்பார். ஹல்லேலூயா. See, I am tomorrow for next year Augustல வந்துட்டு I'm praying and thinking of bringing Father Berkmans அவர்களை 30-31 2 நாள் மீட்டிங் டங்கா பேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆடிட்டோரியம். It's massive, excellent. One of the biggest auditorium, Danga Bay, Johor. So I'm praying, and the Lord told me, we need to have this meeting. Come on, say amen. Come on, say hallelujah. And Pastor Asha said, you're telling, how many thousands of dollars we need to spend for that? I said, I know.
You think Ganga Bay is 100 ringgit? You will not even parking can 100 வெள்ளி வாங்கிடுவான்ட்ட Ganga Bayல. சொல்லுங்க amen. I know thousands of ringgit I'm going to spend, but I know my God will provide me. I don't have fear. Come on, say amen. I have made a decision in JB in Malaysia to do something for God, and people will come. ஜனங்கள் வந்துருவாங்க, நல்ல கவனிக்க வேண்டும். So God is going to do extremely great things even in El Shaddai, in Johor, in Singapore, and also in our 5 churches back home in Bangalore. I know. Come on, say amen. இந்த வருஷமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆடிட்டோரியம் எடுத்து செய்யறேன். 2000 பேர் உட்கார்ற ஆடிட்டோரியம், watch night service. Let me tell you something. It's all by faith. Faith அப்படியே இறங்க வேண்டியது. உங்களுக்கும் கர்த்தர் செய்வார், உங்க குடும்பத்திலும் கர்த்தர் செய்வார், உங்க பொருளாதாரத்திலே கர்த்தர் செய்வார், உங்க பிள்ளைகளின் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்வார், உங்களுடைய வேலை இடத்துல கர்த்தர் செய்வார், நம்முடைய ஊழியத்திலையும் கர்த்தர் இதை செய்வார். எல்லாரும் எழும்பி இருக்கலாம். Let's all stand. Amen. I said moving forward, never look behind. Move forward in faith. Move forward despite of all hindrances. Move forward without any fear. Come on, say amen. Simple 3 பாயிண்ட், ரொம்ப சிம்பிளான 3 பாயிண்ட். இந்த பாயிண்ட நீங்க எங்க வெச்சுக்கணும்? ஞாபகத்துல வெச்சுக்கணும். சொல்லுங்க ஹalleluya. Keep it in your mind. ஏதோ ஞாபகத்துல வெச்சிருக்கீங்க வருஷ கணக்குல. இந்த 3 பாயிண்ட ஞாபகத்துல கொஞ்சம் வெச்சுக்க. I'm going to move forward and I'm not going to turn back. Come on, say amen. சொல்லுங்க ஹalleluya. நான் முன்னால போகிறேன், அகில நான் திரும்பி பார்க்க மாட்டேன். நான் in faith I'm going to move forward despite of all kind of hindrances. என்ன தடைகள் வந்தாலும் I will just keep on moving. Come on, say amen. In spite of any kind of fear, still I will move forward because the Lord is in control. Come on, say amen. சொல்லுங்க கர்த்தர் என்னை ஆளுகை செய்கிறவர். கரலவர்த்தி சொல்லுங்க ஹalleluya. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். Come on everyone. என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான், ஓ என் உயிரே துதிப்பேன். ஹalleluya, 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 hallelujah, 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 hallelujah. Oh, Shabbagarabashanda. Oh, Karamashatalabadora. Keep on playing the beat. Oh, Karamo Shandala Boko Shekeri Badoraba. Bria Karagavati Andavare Noki. Oh, Maharaba Shandala Boko Shekeli Dori Bashande. Father, we want to thank you for this night. It is very clearly understood that the Holy Spirit spoke to us this evening. Very clearly that we can take it into our hearts, into our mind, into our spirit, that the Holy Spirit Himself spoke to us this evening. And Lord, you spoke to your people who have come here at El Shaddai here in Singapore. And also you spoke to people who have been listening and watching us on live streaming. And Father, I pray right now in Jesus' name, whatever that you spoke, whatever that is being shown, let me receive 30-fold, 60-fold and 100-fold blessings. 30, 60, 100 எங்களை ஆசீர்வதிங்க. வந்தமுடைய ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. பார்த்து கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் பரலோக பிதாவே.